வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு திங்கட்கிழமை. இன்றைக்கு ஒரு தமிழகத்தின் ஒரு வெற்றி நாள், தமிழகத்தின் சரித்திர நாள், தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் பிறந்த நாள், அந்த தமிழகத்துக்கு பொன்னால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் நிறைந்த நாள் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தமிழகத்திலே தேர்தல்கள் நடைபெற்று இன்று முடிவுகள் எல்லாரும் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய நடிகர் இளைய தளபதி என்று கூறப்படுகின்ற விஜய் அவர்கள் அமோக வெற்றி ஈட்டியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அங்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற மட்டத்தில் இவர் மாலை வரை 107 தொகுதிகளிலே வெற்றியிட்டிருக்கிறார். அதுவும் பாரிய வெற்றியிட்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் முதலமைச்சர் ஆகுவார் என்ற அந்த நிலை வந்துவிட்டது. அவர் மற்ற கட்சிகளுடன் பேச்சுகளில் ஈடுபட்டு அவர் அந்த நிலைக்கு வந்துவிட்டார். அவர்தான் நிச்சயமாக முதல்வர் என்று தெரிய வருகிறது. இந்த விடயம் 2 பாரிய கட்சிகளை உடைத்தெறிந்து வந்திருக்கின்ற ஒரு கட்சியாக இந்த தமிழர் வெற்றி கழகம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் தான் தமிழகத்திலே ஆண்டு கொண்டு வருகின்ற மாறிய கட்சிகளாக இருந்தது. முன்பு சொல்வது போல் முன்பிய நிலையை இலங்கைக்கு சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யூஎம்பியும் வந்தது போல் அங்கே அதிமுக கட்சியும் திமுக கட்சியும் தான் மாறி ஆட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கும் வென்று கொண்டிருந்தார்கள். தற்போது 3வது கட்சியாக இருந்து உடைத்தெறிந்து முதலாவது கட்சியாக, அதுவும் கட்சி அமைத்து ஒரே முறையில் முதல் முறையாக வெற்றி பெற்ற ஒரு கட்சியாக, ஒரு சரித்திரம் படைத்த ஒரு கட்சியாக தமிழர் வெற்றி கழகம் வெற்றியிட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், காங்கிரஸ் இந்திரா காந்தி அல்லது அவர்களுடைய மகன் ராஜீவ் காந்தி அல்லது இந்தியாவை ஆழ்ந்த நரேந்திர மோடி அவர்கள் செய்யாததை விஜய் செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள் என்று சொல்ல வேண்டும். விஜய் 2026 3 மணி வரை, இப்ப மாலை நேரம் வரை அவர் 40% வெற்றியை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 4,88,00,000 வாக்குகள் இருக்கின்றது. இதிலே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆரும் அவர் சினிமா பாணியிலே சினிமாவிலே நடித்து நடிகராக இருந்து அவரும் ஆட்சிக்கு வந்தவர். அவருக்கு பின்பாக ஜெயலலிதா அவர்களும் சினிமாவில் இருந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். பின்பு விஜயகாந்த் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. அடுத்த தலைமுறையாக இப்போ விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் சொல்வார்கள், அவர் படத்தில் தான் செய்வதைத்தான் சொன்னார். அவர் சொன்னது அனைத்தையும், சினிமாவில் சொன்ன அனைத்தையும் வாழ்வில் மக்களுக்காக செய்தார் என்று சொன்னார்கள். அதே போல்தான் விஜயும் வருவார் என்று சொன்னார்கள். சில பேர் இல்லை, விஜய் வர மாட்டார், விஜய்க்கு எல்லாம் அனுபவம் இல்லை என்று சொன்னார்கள். அனுபவம் வர வேண்டும், இப்பொழுது ஆரம்பம், அவர் அனுபவம் பெற்று அடுத்த முறை வெல்வார், அப்படி எல்லாம் சொன்னார்கள். ஏன் பத்திரிகைகள் கூட அல்ல சமூக வலைத்தளங்கள் அல்ல ஆய்வாளர்கள் அவர்கள் கூட தங்களால் இதை கணிக்க முடியாமல் இருந்தது. தங்களுடைய கணிப்பு இது தவறிவிட்டது, அப்படியான ஒரு வெற்றியை அடைந்திருக்கின்றார் என்று கூட இப்பொழுது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 4,88,00,000 வாக்குகள் இருக்கின்றது அந்த தமிழ்நாட்டிலே. இதில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற போது 30.4% பெற்றிருந்தார். ஆனால் முதலாவதாக அவரும் ஆட்சி அமைத்திருந்தார். அது அமைத்தது என்பது சொல்லக்கூடிய விடயம். மற்றது என் டி ராமராவ் என்று சொல்ற அவர் 46.08% வாக்குகளை பெற்று இந்த ஆட்சியை அமைத்தார். இப்பொழுது என்ன விடயம் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்களுடைய இதை முறியடித்து விட்டார் விஜய் அவர்கள். என் டி ராமராவ் அவர்களினுடைய அந்த சரித்திரத்தை, அந்த வெற்றியை இவர் முறியடிப்பாரா என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. முறியடிக்கலாம் எனத்தான் எதிர்பார்க்கவும் படுகிறது என்று சொல்ல முடியும். விஜயகாந்த் அவர்கள் 8% தான் அவர் வெற்றி பெற்று, அவர் 8% தான் வாக்குகளை பெற்றிருந்தார் தமிழ்நாட்டில். இதனால் தற்போது சீமான் அவர்களை தெரியும் எங்களுக்கு. சீமான் அவர்கள் அவருடைய வாக்கும் அவரும் மெல்ல முன்னேறி வந்து 8% இருந்த சீமானுக்கு இந்த முறை பட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் 2% வாக்குகளைத்தான் பெறக்கூடியதாக இருந்தது. சீமானிடம் இருந்த வாக்கு
அனைத்தும் அப்படியே திரும்பி விஜய் அவர்களுக்கு போய்விட்டது என்றுதான் சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் சீமான் படுதோல்வி அடைந்திருக்கின்றார். 8% பெற்றவர் முதல் தேர்தலில். இம்முறை தேர்தலில் அவர் 2% வரையில் தான் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 118 தொகுதிகள் அங்கே ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் தேவையாக இருக்கின்றது. இதில் 107 தாண்டி போய்கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள். சிலவேளை அவர் முழுமையான வாக்குகளை பெறலாம், முழுமையான தொகுதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை வரை இதுவரை கூடுதலாக எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலையில் 8 மணிக்கு ஆரம்பமான இயந்திர மூல வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் அது இறுதியாக தெரியும். பெரம்பலூர்ல கூட இறுதி முடிவாக 42,215 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் தபால் மூல வாக்கெடுப்புகளின் எண்ணிக்கையை பார்த்தே காலையிலேயே ஓரளவு அரசல் புரசலாக மக்கள் மத்தியில் அல்லது சமூக வலைத்தளங்களில் கூடுதலாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். விஜய்க்குத்தான் ஆட்சி வரும், விஜய் தான் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் என்று. ஏனென்று சொன்னால் தேர்தல்கள் நடைபெற்றால் நாங்கள் அங்கே உடனடியாக தபால் மூல வாக்கெடுப்பினுடைய எண்ணிக்கையை தான் பார்ப்பது வழக்கம். தபால் மூல எண்ணிக்கைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து அங்கே வெற்றியடைகிற கட்சிகளை நாங்கள் தீர்மானிக்கிறது ஒரு பழமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே விஜய் அவர்களுடைய தபால் மூல வாக்கெடுப்புகள் அமோக வெற்றியை ஈட்டிக் கொண்டு சென்ற போது காலையிலேயே அங்கே இணையதளங்களோ அல்லது சமூக வலைத்தளங்களோ பத்திரிகையாளர்களோ அனைவரும் மக்கள் பாரம்பரிய மக்களோ கூற தொடங்கி விட்டார்கள். இது விஜயனுடைய வெற்றிக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது. விஜய் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவார், விஜய் தான் நிச்சயமாக முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று காலையிலேயே சொல்ல துவங்கிவிட்டார்கள். அந்த வகையிலே உண்மையில் தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த முடிவுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். விருப்பமோ விருப்பமில்லையோ அது வேற விடயம். அது ஒருவருடைய ஆட்சி அமைவது ஒருவருக்கு விருப்பமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு எதிர்ப்பாக இருக்கலாம். இன்னொருவருடைய ஆட்சி அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்கலாம், ஒன்று விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆகையினால் இதுகளெல்லாம் அப்பாற்பட்ட விடயமாக இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்தாலும் அவர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு பிரச்சாரங்களிலும் தன்னுடைய அந்த பிரச்சாரங்களை சொல்கின்ற ஒரு விடயமாகவும் தான் பணத்துக்காக வரவில்லை, பணத்தை தூக்கி எறிந்துவிட்டு வருகிறேன். அவர் கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கும் ஒரு நடிகராக, ஒரு பிரபல நடிகராக, சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த கட்டத்தில் வசூலில் அல்லது சம்பளம் வாங்குவதில் இருப்பவர் என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே அவர் அத்தனை பண வசதிகளை விட்டுத்தான் வருகிறேன், நான் மக்களுக்கு செய்து காட்டுவதற்காகத்தான் வருகிறேன், மக்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லித்தான் வந்தார். இறுதி பிரச்சாரம் என்று தன்னுடைய பிரச்சாரத்திலே கூறுகின்ற போது நானே அதை கேட்டேன். என்னென்று சொன்னால் இன்று அந்த 4ஆம் தேதி அந்த தேர்தல் நடைபெறுகின்ற அன்று அவர் சொன்னார், தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் நாள் இந்த விஜய் சொல்வதை கேளுங்கள், இந்த விஜய் சொல்வதை நீங்கள் தேர்தலுக்கு முதல் நாள் கேளுங்கள், விஜய் சொல்வதை ஒரு நாள் மட்டும் கேளுங்கள், அதற்கு பின்பு 5 வருடம் இல்லை 5 வருடம் என்ன, அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு வருடங்களிலும் நீங்கள் சொல்வதை நான் கேட்கின்றேன், மக்களாகிய நீங்கள் சொல்வதை நான் கேட்கின்றேன் என்றால் என்னவென்று சொன்னால் இம்முறை நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் செவிமடுங்கள், செவிமடுத்து எனக்கு வாக்களியுங்கள். அந்த வாக்கு மூலமாக நான் முதல்வராக வந்தால் உங்களுக்கு நான் தொடர்ந்து நான் செய்து கொண்டிருப்பேன், நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை கேட்பேன், மக்களுடைய பேச்சைத்தான் நான் கேட்பேன், மக்களுக்காக நான் இருப்பேன் என்று அவர் பிரச்சாரத்தின் மூலம் சொல்லியிருந்தார். சொன்னது போல் அவர் இப்பொழுது வந்துவிட்டார் என்றுதானே சொல்ல வேண்டும். இப்பொழுது அவர்தான் நிச்சயமாகிவிட்டது. ஆகையினால் இந்த கொளத்தூர் பகுதியில் கூட நான் நினைக்கின்றேன் திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லலாம் அந்த கொளத்தூர் பகுதி. அந்த பகுதியில் அது திமுக தான் வெற்றி பெறும், அது ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த கொளத்தூர் பகுதியிலும் படுதோல்வி அடைந்திருக்கிறார் திமுக கட்சியினர், படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். ஆர் ஜெகன் வந்திருக்கிறீர்கள், வணக்கம். ரூபா வணக்கம், எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்கள். ஆகையினால் இந்த கொளத்தூர் பகுதியிலேயே தோல்வி அடைந்த அந்த சொந்த இடத்தில் தன்னுடைய வெற்றியை இழப்பார் என்று சொன்னால் ஒருவர், அவருக்கு மற்ற இடங்களில் வருகின்ற ஓட்டுக்கள் எல்லாம் சரிவை ஏற்படுத்தும் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை. எங்களுக்கு அது தெரியும். அப்ப இதுவரைக்கும் விஜய் அவர்கள் 1,30,00,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றுக் கொண்டிருக்கின்றார். விஜய் அவர்கள் அமோகமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஆகையினால் விஜய் அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாகிவிட்டது. அந்த மக்களினுடைய அந்த முடிவுக்கு தலைவணங்குகின்றோம். உண்மையில் உலக மக்கள் அது என்னவென்று சொன்னால், எல்லோரும் இப்ப மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். நாங்கள் நினைக்கலாம் இப்பொழுதும் பழைய மக்கள் பழைய மாதிரி சிந்திக்கிறார்கள், பழைய போக்கில் போகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கிறோம். இல்லை இல்லை, இது புதிய தலைமுறை உருவாகிவிட்டது. புதிய தலைமுறைக்கு காலம் வந்து விட்டது. அந்த புதிய தலைமுறை தனக்கென்று ஒரு தலைவனை தெரிவு செய்ய முற்பட்டு விட்டது. முன்பு எல்லா இளைஞர்கள் ஜோதிகளும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆட்சி அமைய வேண்டும், தங்களுடைய வளங்களை பெருக்க வேண்டும், பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்வியல் நோக்கில் செல்ல வேண்டும். இதெல்லாம் பழையவர்கள் வர வேண்டாம். பழையவர்கள் இருந்து பழைய பாணியை பேச வேண்டாம், பழைய பாணியில் ஆட்சி அமைக்க வேண்டாம், பழைய பாணியில் இங்கு எங்களுக்கு ஒன்று செய்ய வேண்டாம். எங்களுக்கு என்று ஒரு புதிய தலைமுறை வர வேண்டும், புதிதாக இருக்க வேண்டும், அதில் மாற்றங்கள் நிகழ வேண்டும், மாற்றத்துக்கான ஒரு அரசு அமைய வேண்டும் என்று இலங்கை மக்களிலிருந்து, இந்திய மக்களிலிருந்து இப்ப அமெரிக்க மக்கள் கூட அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனை தெளிவு வெளிவந்திருக்கிறது இப்பொழுது தமிழகத்தில். இலங்கை ஆட்சியிலே வெளிவந்தது. இலங்கை மக்கள் என்ன செய்தார்கள்? ஒரு ஆட்சி பிடிக்கவில்லை, அவர்களுடைய ஆட்சி அக்கிரமம் தாங்க முடியவில்லை, அவர்களை அடித்து துரத்துவோம் என்று இறங்கினார்கள். அரகல என்று ஒன்று தொடங்கினார்கள். அப்படியே தள்ளினார்கள். ஒரு புதிய ஆட்சியை, ஒரு மாற்றத்துக்கான ஆட்சியை, ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொண்டுவர வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள். அதே போல் இன்று தமிழ்நாட்டிலும் என்ன செய்திருக்கிறார்கள்? மக்கள் சிந்தனை உடையவராகிவிட்டார்கள். இளைஞர்கள் ஜோதிகள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்து விட்டார்கள். நாங்கள் 2009க்கு பிறந்த குழந்தைகள் என்றுதான் நினைக்கின்றோம். இல்லை இல்லை, அவர்களுக்கு 20 வயது, 25 வயது, 26 வயதை தாண்டி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வயதிலே அடைந்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையின்படி இறங்கி தங்களுக்கான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்றார்கள். வயது குறைந்தவர்களை, இளம் தலைமுறையை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய ஆட்சி சிறக்கும் என்று நினைத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய் அவர்களை இறக்கி இருக்கிறார்கள் களத்தில். விஜய் அவர்கள் பதவியேற்கின்றார். நிச்சயமாக விஜயும் ஆட்சியை சரியாக செய்வார் என்று நம்புகிறோம். நம்பினார்கள் தமிழக மக்கள். அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்களும் நினைக்கின்றோம். அவருடைய ஆட்சியில் ஸ்டாலின் பக்கமாக இருந்த ஒரு வேட்பாளர், அவர் ஸ்டாலினுடைய வெற்றிக்கு பக்கபலமாக பல இடங்களில் இருந்திருக்கின்றார். அப்படியானவர், அதுதான் சொல்றார், BS பாபு என்று சொல்றார். அவர்கள் இம்முறை விஜயினுடைய கட்சியிலே கேட்டு அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறார். அவர் பழைய 11 முறை எம்எல்ஏ ஆக இருந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இங்கே வந்தும் அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறார். விஜயினுடைய அந்த கட்சியிலே இருப்பவர்கள் எல்லோரும் புதியவர்கள், எல்லோரும் புதிய அறிமுகமானவர்கள். மக்களுக்கு யாரென்று தெரியாத வேட்பாளர்கள் கூட பலர் இருக்கிறார்கள். அப்படி இருந்து மக்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த விஜயனுடைய ஒரு சொல்லுக்காக, விஜயனுடைய அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்ற அந்த விருப்புக்காக மக்கள் அள்ளி போட்டிருக்கிறார்கள் ஓட்டுக்களை. ஒரு ஆட்டோ சாரதிக்கு கொடுத்திருக்கிறார்கள் எம்எல்ஏ பட்டத்தை தமிழக மக்கள். அந்த ஆட்டோ சாரதி யார் என்று தெரியாமல், எவருக்கும் அறிமுகம் இல்லாதவராக இருந்தவரை விஜயனுடைய கட்சியினர் அவரை வேட்பாளராக, அவர் இப்பொழுது எம்எல்ஏ ஆகியிருக்கின்றார் என்று சொன்னால் பாருங்கள், மக்கள் நாங்கள் முந்தி அறிமுகமானவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படி அவர் பொது சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வேண்டும், அப்படி அவர்கள் ஒரு பிரபல்யமானவர்களாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு பிரபல்யமான இடத்தில் இருந்தவர் வருகை தந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் தான் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் தேர்தல்களில். ஆனால் இதிலும் ஒரு சரித்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில்.
யாருடைய அறிமுகமற்ற மக்களுடைய பிரபல்யம் அற்ற ஒரு ஒரு வேட்பாளர்கள் வெற்றி அடையப்பட்டிருக்கிறார்கள், வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இளைய தளபதி விஜயினுடைய அந்த செல்வாக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாக்குகள் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த மிகுதியான தொகுதிகளை சேர்க்க வேண்டும். அதில் எம்எல்ஏ அந்த அவர் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரசுடனும் பேசிக்கொள்ளலாம், அல்லது இதுக்கெல்லாம் அவசரம் இல்லை. இப்ப பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. செய்தால் அவர்கள் இப்பொழுது எங்கே நாங்கள் விஜயுடன் சேர்வதற்கென்று அங்கே பேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். பல கட்சிகள் பேரம் பேசும், பல கட்சிகளுடைய எம்எல்ஏக்கள் இந்தியாவில் விஜயினுடைய பக்கம் சார்வதற்கு அங்கே தமிழகத்தில் இந்த பேரம் பேசி கட்சிகள் மாறுவது ஒரு ஒரு சாதாரணமாகத்தான் இருக்கும், சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு விடயம். ஆகையினாலே அவர்கள் அங்கே வந்து விடுவார் என்று நினைக்கிறேன், வந்து விடுவார்கள். ஆகையினால் சில வேளை அவர் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டம் வரலாம். 118 தொகுதிகளும் வரலாம் நான் நினைக்கிறேன். இன்று நள்ளிரவுக்கு முன்பாக அனைத்து முடிவுகளும் வெளியாகும். அந்த அனைத்து முடிவுகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கலாம் பிற்பாடு என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினால் பத்திரிகையாளர்கள், ஆய்வாளர்கள், இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள் எல்லோருடைய கணிப்புகளும் தவறி இருக்கிறது. இல்லை இல்லை, சினிமாவிலிருந்து உடனடியாக வர முடியாது, நேரடியாக கட்சி அமைத்து 2 வருடங்கள். ஆனால் அந்த கட்சி அமைத்து அவருடைய முதல் கூட்டத்திலே திரண்ட மக்கள் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது அன்றே அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டாரோ என்று எண்ண தோன்றியது. ஆனால் ஆய்வாளர்கள் சொன்னார், இல்லை, அது சினிமாவுக்காக வருகிற கூட்டம், இது ஆட்சிக்காக இல்லை, இது ஆட்சி அமைப்பது கஷ்டம், இவர்களுக்கு அனுபவம் போதாது, அனுபவம் ஒரு முறை அல்லது 2 முறை பெற்று வர வேண்டும், வந்தால் வந்து ஆட்சி அமைத்தால் பரவாயில்லை என்றெல்லாம் பலர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒருவருடைய கணிப்புகளும் சரிவரவில்லை. எல்லோத்தையும் முறியடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையினால் பத்திரிகையாளர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், தங்களால் கணிக்க முடியவில்லை, கணிப்பீடுகள் தவறிவிட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. ஜனநாயகம் படம் கூட தடை செய்யப்பட்டது முன்னிய கட்சியினால். இவருடைய படம் வெளியில் வந்தால் அதனால் இவர் வந்து விடுவாரோ ஆட்சிக்கென்று அச்சத்தில் அதையும் நிறுத்தினார்கள். ஆனால் இப்ப ஜனநாயகத்துக்கு அவருக்கு கிடைத்திருக்கிறது வெற்றி. படத்தை நான் சொல்லவில்லை, ஜனநாயகத்தை சொல்கிறேன். படமும் இனி வெளிவரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது பெரம்பலூரில் கூட 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். திருச்சி கிழக்கில் 20,000த்துக்கு மேற்பட்ட வாக்குகள், 20,000த்துக்கும் மேற்பட்ட வாக்குகள், கூடுதலான வாக்குகள். நான் நினைக்கிறேன் இந்த 2 தொகுதிகளில் தான் விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். இந்த 2 தொகுதிகளிலும் ஏதாவது 2லும் வெற்றி பெற்றால் ஒன்றை நிறுத்தி இந்த இடைத்தேர்தல் எல்லாம் வைப்பார்கள் சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி அவர் செல்வார், வெற்றி பெறுவார் என்று சர்வ சாதாரணமாக தெரிகிறது. சாதாரண ஆட்டோ சாரதியே விஜயின் பேரில் அங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் எம்எல்ஏயா, அதை நாங்கள் என்னத்தை சொல்வது. அவர் சொன்னார், இறுதியாக சொன்னார், நான் ஆட்சி அமைத்து அடுத்த நொடியே நான் செய்ய வேண்டிய விடயங்களை கூறுகிறேன் என்று அன்றைக்கு ஒரு பேப்பரை வச்சு விஜய் அவர்கள் வாசித்தார். குடும்பங்கள், தமிழகத்தில் வாழுகின்ற எங்களுடைய ஏழை குடும்பம், எங்களுடைய குடும்பங்கள் அனைத்துக்கும் 200 யூனிட்டுக்கும் மட்டும் கட்டணம் இல்லாத மின்சாரம் வழங்கப்படும். ஆட்சி அமைத்து அடுத்த உடனடியாக நிறைவேற்றப்படுகிற அந்த 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 வாக்குறுதிகளை சொன்னார். 200 யூனிட்டுக்கு உட்பட்டவர்களுக்கு மின்சாரம் இலவசம். மற்றது என்னுடைய பாட்டி, அக்கா, தங்கை, சகோதரிகள் அனைவரும் கட்டணம் இல்லாமல் பிரயாணம் செய்யலாம் அரச பேருந்துகளில் தமிழகத்தில் எங்கும் என்று சொல்லியிருந்தார். மற்றது சட்டம் ஒழுங்குகள் சரியாக நிறுத்தப்படும். அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு சிறப்பு சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும், சரியாக கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருந்தார். உண்மை இந்த 3ஐயும் அவர் உடனடியாக தான் நிறைவேற்றுவதாக சொல்லியிருந்தார். இதுவே போதுமானது ஒன்று. தமிழக மக்களுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது, சட்டம் உறுதிப்படுத்தப்படுகிறது, சட்டங்கள் இறுக்கமாக்கப்படுகிறது. அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். சட்டங்கள் இறுக வேண்டும். சட்டங்கள் இறுகின்ற போது தண்டனைகள் அதிகரிக்க வேண்டும். தண்டனைகள் அதிகரிக்கின்ற போது அந்த அந்த குற்றங்கள் அங்கே தவிர்க்கப்படும்.
ஆகையினால் சட்டங்கள் அங்கே நிறுவப்படும் என்று சொல்லியிருக்கிறார். விஜயனுடைய அம்மா அப்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் விஜயனுடைய அம்மா அவர்கள், தாயார் அவர்கள் தமிழக மக்களை தான் இப்படி எதிர்பார்க்கவில்லை. மக்களுக்கு தனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எல்லோருக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகையினால் ஆகையினால் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம், அவருடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் அவர் விஜய்க்கு இருக்கும். அவருடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்வோம். அவருடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக தமிழகத்தில் மலர வேண்டும். இந்த ஆட்சி தொடர வேண்டும். தொடர்ந்து அவர் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புவார்கள். ஆகையினால் விஜய் இந்த தமிழகத்தின் செய்திகளை நாங்கள் மீண்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். நாளை சரியான முடிவுகள் அனைத்தும் பெறும். ஆகையினால் இத்துடன் இந்த இந்திய அரசியல் செய்திகளை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.